இயேசுக்கு நன்றி. அல்லேலூயா. என்னையும் இந்த சிறு சாட்சியாக நிறுத்தி வச்ச ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னன்னு சொன்னால், எனக்கு நெஞ்சு வலி வந்தது. நெஞ்சு வலி வந்தோடனே இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோடனே, அதான் முதல்ல நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி. இப்போது கேஎம்சிக்கு அங்கே போன்னு சொல்லிவிட்டாங்க. ஏன்னா இங்கே எல்லாம் சரியாக பார்க்க மாட்டாங்க, நீங்கள் கேஎம்சிக்கு போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. கேஎம்சிக்கு போனோம். பெட்டில் 3 நாள் தான் உங்களுக்கு பெட்டில் அட்மிட் பண்ணாங்கன்னா ஆஞ்சா பண்ணுறாங்க, 3 நாள் தான் சரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம், நானும் எங்கள் தங்காச்சி சீமண்ணு எங்கள் பொண்ணு 4 பேர் சேர்ந்து அப்போவே அன்றைக்கே கட்டப்பையில் பெட்ஷீட்டு கிட்ஷீட்டு எல்லாமே எடுத்துக்கணும். சரி அங்கே எப்படியும் நம்மளை பெட்டில் அட்மிட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் போகும்போதோ நாராஜி ஜெபம் பண்ணப்பல. ஆனால் அவர் நம்பிக்கை சொன்னார். என் நம்பிக்கை என்னன்னா, டாக்டர் வந்து நீங்கள் போன உடனே உன்னை அட்மிட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கை தான் இருந்தேன். ஆனால் நாராஜி ஜெபம் பண்ணி நான் சொன்னப்பலன்னா, அங்கே கூட நீங்கள் வந்து பெட்டில் சேர மாட்டீங்க, நீங்கள் போயிட்டு நீங்கள் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொன்னாப்பல. சரி, அது ஒரு நம்பிக்கையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாள் இங்கே வந்து நான் ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஆண்டவரே, எதுவாக இருந்தாலும் அது நல்லதாக நடக்கட்டும்பா, ஆனால் என்னுடைய ஆயுசு போகக்கூடாதப்பா. ஏன்னு சொன்னால் என் பிள்ளைங்க அண்ணா இதே ஆகிடும், என் பிள்ளைங்களுக்காகத்தான் நான் உயிர் வாழறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு ஜெபம் பண்ணிவிட்டு நான் போயிட்டு ஏன்னு சொன்னால், எங்கள் அப்பாவும் சரி, என் மனைவியும் என் மகளும் மருத்துவமனைக்கு உடம்பு சரியில்லாமல் போனவங்க திரும்பவும் வீட்டுக்கு நல்லபடியாக வந்ததில்லை. அந்த ஒரு பயம் எனக்கு வந்துச்சு. நம்ம போனோம்னா வருமா வர மாட்டோமா தெரில. அதனால் முன்கூட்டி நான் ஆண்டவர் பார்த்த சன்னதிக்கு வந்து, ஆண்டவரே என்னோட போட்டோம் இந்த இடம் இது எதுன்னு சொன்னால், என் மூலியமாக நான் எங்கள் அப்பா எங்கள் மனைவி என் மகளெல்லாம் வீட்டுக்கு வரல, அந்த மாதிரி என்ன இருக்கக்கூடாது. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை மாற்றுங்க. மருத்துவமனைக்கு போனால் நாங்கள் நல்லபடியாக திரும்பி வர நீ ஆசீர்வதிக்கணும், நீர் தான் எங்கள் கூட இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து முட்டி போட்டு ஜாம் பண்ணிட்டு நான் மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே செக் பண்ணாங்க. எல்லாம் செக் பண்ணால் நார்மல்னு சொன்னாங்க. ரத்தம் டெஸ்ட் பண்ணாங்க, எல்லாம் நார்மல்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஹார்ட் டாக்டர் பாருங்கன்னு சொன்னாங்க. ஹார்ட் டாக்டர் பார்த்தோன்னே அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு வந்து ஹார்ட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு. சரி, நீங்கள் கிட்னி டாக்டரை போய் பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாங்களோ பார்த்துக்கணும், ஆனால் அவங்களும் சொல்லிட்டாங்க ஆஞ்சா பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு. சரி, நீங்கள் கிட்னி டாக்டர் போய் பாருங்கள் அப்படின்னாங்க. சரி, கிட்னி டாக்டர் பார்த்தோன்னே அவங்க ஒரு டெஸ்ட் எழுதினாங்க. ஒரு டெஸ்ட் எடுத்துமே நீங்கள் கொடுக்குறேன்னா 4 நாள் பொறுத்து தான் அவங்க ரிசல்ட்டே சொல்கிறாங்க. அதுமாதிரி 4 நாள் போக 1 மாதமாக ஆகிப்போச்சு. எங்களுக்கு அந்த 1 மாதமாக ட்ரீட்மெண்ட்டே எடுக்கல. எனக்கு அந்த கவர்மெண்ட்டில் கொடுத்த மாத்திரை தான் சாப்பிட்டுக்கிறேன் நான், வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லை. அதுக்கப்புறமா கடைசியாக டாக்டர் என்ன சொன்னால், உனக்கு உப்பே குறையல, உனக்கு உப்பு வந்து அதிகமாக இருக்குது, உனக்கு உப்பே குறையல. அதனால வார்டில் இருக்கிற டாக்டரை கூப்பிட்டு, அங்கே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க உள்ள, அவங்கக்கிட்ட சொல்லி இந்த தம்பிக்கு நீங்கள் ஸ்கேன் பாருங்கள் இடுப்பில் இந்த கிட்னி அப்படின்னு. அங்கே கூட்டின்னு போனவொடனே உங்களுக்கு சுற்றிக்கிட்டு இருக்குது கிட்னி அப்படின்னு சொன்னாங்க. அதனால் உங்களுக்கு வந்து அந்த பயோப்சியில் எல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டில் எழுதி நீங்கள் டாக்டரை திரும்ப போய் பாருங்கள் அப்படின்ட்டாங்க. பார்க்க போனோம்னா அது மறுநாள் 4 நாள் பொறுத்து தான் போய் பார்க்கணும் டாக்டரை. அது வரைக்கும் எந்த ஒரு மாத்திரை மருந்து எதுவுமே கிடையாது. வலி வந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் மறுநாள் 4 நாள் பொறுத்து அந்த டாக்டரை போய் பார்த்த உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது இன்னும் 1 மாதம் போட்டோம், இது உப்பு குறையாமல் ஆஞ்சா பண்ண முடியாது அப்படின்னு. எப்படிங்க மேடம் உப்பு குறையாமல் ஆஞ்சா பண்ண முடியாதுன்னா, எனக்கு வலி இருக்குது அப்படின்ட்டு ஹார்ட் டாக்டரை போய் பாருங்க சொன்ன. ஹார்ட் டாக்டர் போய் கேட்டோம், இந்தமாரி இருக்குதுன்னா நாங்கள் வந்து ஆஞ்சா பண்ணுறதா இருந்தால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நாங்கள் ஆஞ்சா பண்ண முடியும், இல்லைன்னா டயாலிசிஸ் தான் பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. டயாலிசிஸ் பண்ணணும் எனக்கு ரொம்ப பயமாகி போச்சு. எனக்கு அங்கேயே எனக்கு கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிச்சு. இன்னும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்யணும்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. அதனால் எனக்கு எங்கள் பொண்ணு, நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்களா எப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்கள் பொண்ணு எப்பா பண்ணிக்கணும்னு சொல்லி ரிஸ்க் எடுத்துனா அதெல்லாம் நல்லாயிடும்பா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ரத்தம் டெஸ்ட்டு மறுபடியும் எடுத்துன்னு கொடுத்துட்டு ஆதார் கார்டெலாம் எடுத்துன்னு கொடுத்துட்டு நீங்கள் நாளைக்கே வாங்க அப்படின்னாங்க. நான் ட்ரெயினில் ஏறினோடனே எனக்கு மனசே சரியில்லை. என்னப்பா கம்முன்னு வந்துன்னுக்கிற அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா, அந்த 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 இதிலே இருக்கவே எங்கள் பொண்ணு மறுபடியும் என்னை கேட்க எனக்கு கோபம் அதிகமாகிடுச்சு. எனக்கு கம்முன்னு வாமா அப்படின்னு. என்னப்பா அண்ணா
என்னை கேட்காம நீ ஏம்மா நீ பண்ணிடலாம் செய்யலான்னு சொல்கிற, அங்கெல்லாம் சரியாக செய்ய மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு போயிட்டு பேசலாம்மா, இந்த ஹாஸ்பிட்டலினோட வேறு ஹாஸ்பிட்டல் எங்கன்னா கூட பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். எங்கள் பொண்ணு கூட என்னென்ன பேசவில்லை ட்ரெயினில் வரும்போதும். எனக்கு ரொம்ப சொல்ல முடியாத வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் தங்கச்சிக்கு தான் ஃபோன் பண்ணேன். எங்கள் தங்கச்சி ஐதினே வந்தாங்க. நான் வரத்துக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிறாங்க. நான் வீட்டுக்கு வந்தோடனே துணி கூட கட்டல. எனக்கு எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அவங்க வந்து ரிஸ்க் எடுத்து செய்யணும்னு சொல்கிறாங்களே, இந்த வலிக்கு மாத்திரையும் இல்லை. இவ்வளோ நாளாக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எப்போ எது நடக்குன்னே தெரியாது. அதனால் எங்கள் தங்கச்சினை சொல்லி நான் ரொம்ப அழுதுட்டேன். எங்கள் தங்கச்சி என்னை பார்த்து அவங்களும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க எங்கள் தங்கச்சி ஆறுதலாக, எதுக்கும் கவலைப்படாதண்ணா, ஆண்டவர் இருக்கிறாரு, கவலைப்படாத, தைரியத்தை விடாத, எல்லாம் சரியாயிடும், இந்த ஹாஸ்பிட்டல் இன்னும் வேறு ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. இதுக்கே மனசு இதாக இருக்கிறாண்ணா. அப்போது எனக்கு மனசே சரியில்லை. ஏன்னா நான் அப்போது வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ஐடியாவும் இல்லை. ஏன்னா கையில் காசும் இல்லை. அப்புறம் எங்கள் தங்கச்சி சொன்னாங்க, நீ எதுக்குமே பயப்படாதண்ணா, நான் இருக்கிறேண்ணா, நீ பயப்படாதா. அதுக்கப்புறமா எதாக இருந்தாலும் நாங்கள் பேசுகிறோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவும் எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரும் சேர்ந்து காசு ரெடி பண்ணி மறுநாளே எனக்கு 1,00,000 ரூபாய் வந்து கொடுத்தாங்க. இவங்க இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிற கொடுத்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கும். ஏன்னா நான் போய் கேட்டால் கூட யாரும் வந்து இந்த மாதிரியான நோவுதில் யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க. அதனால் இருக்கிறாங்க, காசு இருக்கிறாங்க, இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா எப்படி வாங்கிறது கொள்றதுன்னு இருக்கிறதுனால நான் இது தெரிஞ்சு நானே கேட்கல. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் சிஎம்சிக்கு போனோம். சிஎம்சி போனவொடனே அவங்க வந்து உடனே அப்பாயின்மெண்ட்டு போட்டு பார்க்கணுன்னு சொன்னால் அவங்க வந்து இன்னும் அங்கேயும் 4 நாள் ஆகும்ட்டாங்க. அப்பாயின்மெண்ட்டு போடுறாங்க, எப்போ போடுறாங்கன்னு சொல்ல, 1 வாரம் ஆகலாம், 1 நாள் கூட ஆகலாம், அப்போ தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கும் அப்படின்னாங்க. அதனால் அங்கே எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் இருக்கிறாரு வேலூரில். அவர் என்ன செஞ்சார், அவசர சிகிச்சைக்கு இட்டுன்னு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போனவொடனே நான் உடனே என்னை டச்சரில் படுக்க வச்சிட்டோடனே எனக்கு அப்படியே ஹார்ட் ரொம்ப துடிக்க ஆரம்பிச்சிச்சு. டச்சரில் நான் வந்தவொடனே டச்சரில் படுக்க வச்சிட்டாங்க. பேசிட்டு இருக்கும்போது கையில் ஊசியெல்லாம் போட்டு டேப்பில் விட்டாங்க. அதுக்கப்புறமா ரத்தம்லாம் எடுத்துட்டாங்க. பேசிட்டு இருக்கும்போது என்னப்பா உனக்கு ஆச்சு ஏதாச்சுன்ட்டு. அப்புறமா ஐசி வார்டில் எடுத்துன்னு போய் வச்சிட்டோன்னே எல்லாம் பாடி கீடுமரம் அப்படியே ரொம்ப எனக்கு அந்த கீன்னு சவுண்டு வரும். எங்கள் பொண்ணு பார்த்துக்குமா அந்த ஞாபகம் வந்ததுனால எனக்கு இன்னும் தலைவலியே வந்துச்சு. ஏசி போயிருந்தா கூட என்னப்பா, நாங்கள் ஒன்றும் இல்லை மேடம் அவங்க தான் இருக்கிறாங்க டாக்டர், லேடிஸ் டாக்டர். போனவொடனே ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டாங்க. போட்டவுடனே நீங்கள் போய் எக்ஸ்ரே எடுங்க தோல் பட்டிக்குனாங்க. போனோன்னே அங்கே போத்தாலும் நார்மலாக இருக்குதுன்னாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்து 1 hour ஆகுங்க, நீங்கள் வெளியே போய் உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு ரிப்போர்ட் வந்தோடனே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரிப்போர்ட்டு வந்தவொடனே அவங்க கூப்பிட்டாங்க உள்ளே. கூப்பிட்ட உடனே இதுமாரி வந்து ரத்தத்தில் சம்மந்தப்பட்டது எதுவுமே நோய் கிருமி எதுவுமே கிடையாது, உங்களுக்கு கிட்னி தான் கொஞ்சம் ப்ராப்ளம், வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் கிட்னி டாக்டரை பாருங்கள் அப்படின்னு. கிட்னி டாக்டரை வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு தான் பார்க்கணுன்னாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப கண்டிஷன் எதுவும் இல்லை அப்படின்னாங்க. சரின்ட்டு நாங்கள் கிட்னி டாக்டர் போய் பார்க்கணுன்னா அவர் என்ன சொன்னார், எல்லாமே டெஸ்ட்டெல்லாம் எடுத்துன்னு போய் கொடுத்தவொடனே அவர் என்ன சொன்னார்னா, என்னம்மா ப்ராப்ளம் உங்களுக்கு அப்படின்னாரு. இதுமாரியா சார், நாங்கள் போன ஒரு விஷயம் வேறு, ஆனால் கிட்னி ப்ராப்ளம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்கண்ணா. அப்புறமா அவங்க ஸ்கேன் போட்டு பார்த்ததுலாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கிட்னிலாம் நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு ஏற்கனவே ப்ராப்ளம் எதனா வந்துக்குதாண்ணா. எனக்கு எதுவும் இல்லை சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே உங்களுக்கு வந்து கிட்னி கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக தான் இருக்குது, அதனால தான் இந்தமாரி ஆகிருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, சரி பண்ணிடலாம், ஆனால் உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரிலாம் எதுவும் இல்லை, இந்த கிட்னிக்கு வைத்தியம் பார்க்கறதுனா ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்லாம் எதுவும் இல்லை, பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கேஎம்சியில் என்ன சொன்னாங்க, தண்ணிலாம் ரொம்ப குடிக்காதீங்கன்னாங்க. அதுக்கு பயந்துனே நான் 1 லிட்டர் தண்ணி கூட ஒரு நாளைக்கு குடிக்க மாட்டேன். நான் சாப்பாடு கூட சரியாக சாப்பிட மாட்டேன். உப்பு போட்ட சாப்பாடு, உப்பு இல்லாத சாப்பாடு, அதை 1.5 மாதமாக நான் சாப்பிட்னு வந்தேன். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே அவங்க சொன்னாங்க, தண்ணி நிறைய குடிப்பா, கிட்னிக்கு நல்லது, தண்ணி நிறைய குடி. யார் அது மாதிரி சொன்னது, அதெல்லாம் இல்லை, நீ தண்ணி நிறைய குடி, அரை உப்பு போட்டு சாப்பிடுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நான் சாப்பிட்டுருந்தேன். ஒரு விஷயம், முக்கியமான விஷயம்னா, எங்கள் தங்காச்சி அம்மா எண்ணெய் எடுத்துன்னு வந்து அம்மாக்கிட்ட ஜபம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஜப எண்ணெய் நான் சாப்பிடும் போதெல்லாம், உப்பு இல்லாத சாப்பிடும் போதெல்லாம் ஒருத்தர் இறங்கவே சாப்பாடு பிடிக்கலன்னுவாங்க. ஆனால் அந்த சாப்பாடை நான் எண்ணெயில் ஊற்றி பேசுந்து ஆண்டோடைய ரத்தமாக நினச்சி தான் சாப்பிட்டு இருந்தேன். நான்
அவருடைய ரத்தம் ஆண்டவரே என் உடம்புல இருக்கிற உறுப்புகள் எல்லாமே நல்லா வேலை செய்யணும்பா, எந்த ஒரு குறை இருக்கக்கூடாதுங்க. அடிக்கடிக்கு அம்மா ஃபோன் பண்ணாங்க, நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்ட்டு. நானே மறந்துட்டா கூட அம்மா ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அம்மா இதுமாரி அம்மா ஒன்றே வருதுப்பா, ஒன்றே வருது, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருப்பேன், ஒன்றும் இல்லைன்னாங்க. கடைசியாக என்ன செஞ்சேன், ஹார்ட் டாக்டர் போய் பாரு சொன்னாங்க. ஏன்னா இந்த டாக்டர் வந்து நான் கிட்னி டாக்டர் நான் சொல்லிட்டாரு, உங்கள் ஆஞ்சா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ணிடலாம், ஆஞ்சா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா உப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. உப்பு இதெல்லாம் எங்கள் பொண்ணு சொன்னாங்க, உப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க டாக்டர். அங்கன்னா இது அவருக்கு வந்து நார்மல் தான், பார்டர்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆஞ்சா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு பண்ணலான்னு சொன்னோன்னு 2 நாள் பொறுத்து ஹார்ட் டாக்டர் அப்பாயின்மெண்ட்டு கிடச்சிது. அங்கே அப்பாயின்மெண்ட்டு தான் ஒரு 4 நாள் அப்படி தான் அப்படி கிடைக்கும். அதனால் நாங்கள் பொறுத்துட்டு போனோம். அங்கே கூட எந்த ஒரு மாத்திரையும் இல்லை. அதுக்கப்புறமா ஹார்ட் டாக்டர் போய் பார்த்தோம். பார்த்தவொடனையும் என்னை வந்து வர வச்சு உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுன்னு உனக்கு நாப்பா ஆச்சுன்னாங்க. இல்லை சார் எனக்கு இங்கே வலிக்குது, எனக்கு கொஞ்சம் படிக்கல யாருன்னா நீ மூச்சு வாங்க சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், மழைக்கு எதனா வந்து உயிந்துக்கிறியா? இல்லை சார். என்ன எப்படி எப்படின்னு அவர் கேட்குற கேள்விக்கு எனக்கு அந்த மைண்டிலே அப்படியே என்ன சொல்லுவாருன்னு நான் அவருக்கு லேட்டாக பதில் சொல்ல அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ ஒழுங்காக சொன்னா தாம்பா ஆஞ்சா கூட பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு சொல்ல முடியும், நீ தப்பாக சொன்னேன்னா மாறி போயிடும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அவர் என்ன செஞ்சார், நீ சொல்லே தேவையில்ல, நான் ஒரு டெஸ்ட் எழுதி தரேன், அந்த டெஸ்ட்டு நீ இது பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னாரு. சரின்ட்டு நாங்கள் டெஸ்ட் எடுக்க போனோம். அங்கே ஒன்றுமே இல்லை, ஒரு 15 நிமிஷம்தான். 2500 3000 ஃபீஸ். அங்கே போனாலும் காசு தான் கட்டிட்டு அங்கே உள்ளே போயிட்டு எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி என் உடம்புல கரண்ட் மாதிரி இங்கே வச்சு விட்டாங்க. ஒரு 10 ஒயருக்கு வச்சு விட்டோன்னே என்னை உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டோன்னே என் பின்னாடி வந்தவங்களாம் டக்குன்னு எடுத்துகிட்டு போயின்னேக்கிறாங்க. என்னை உட்கார வச்சுட்டு டாக்டர் எனக்கு கேள்வி கேட்டுனேக்கிறாங்க, நீங்கள் அவசர சிகிச்சைக்கு போனீங்களா, இதுதான் ஏதுன்றனால வந்தவங்களாம் போயின்னுக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இவங்க நம்மளே பார்த்துன்னுக்குறாங்களேன்னு. அதுக்கப்புறம் பார்க்க போனால் டாக்டர் வரல. அதுக்கப்புறம் லேட்டாக வந்தார் டாக்டர். அதுக்காக என்ன உட்கார வச்சுருந்தேன். ஏன்னா நான் அவசர சிகிச்சைக்கு போயிருந்தனால என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியாதுன்றனால டாக்டர் வந்தோடனே இவரை பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, டாக்டர் வந்தவொடனே என்னை அந்த ரன்னிங்கு போகிற நடப்பாதையில் இருக்கிற மிஷின் மாரியாக இருக்குது, அதில் நடக்க சொன்னாங்க. நடப்பியாப்பான்னாங்க. நான் நடப்பேன். ஏன் நான் நடப்பேன்னு தைரியமாக சொன்னேன்னா, ஆண்டவர் எனக்கு, நான் செத்துருந்தா போன மாதமே செத்துருக்கணும், ஆண்டவர் எனக்கு ஆயுசை கூட்டி கொடுத்தனால அந்த தைரியத்தினால நான் நடப்பேன். என்ன மேலே நடக்க வச்சாங்க. நடந்துனே இருந்தேன். மூச்சு வாங்குதாப்பா, உனக்கு எங்கன்னா வலிக்குதான்? நாங்கள் வலிக்கலம்மா. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சாங்க. ஓடலை விட நடக்கணும்னாங்க. அப்படியே நான் நடந்துனே இருந்தேன். திரும்ப நடுன்னாங்க. அவங்கள வேக வச்சுனே இருந்தாங்க. வைக்க நானும் எல்லாம் ஒரு 4-5 பேர் வந்து என்னையே வந்து நோட்டமாக விட்டு பார்க்குறாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் சொன்னாங்க, இவ்வளோ இதுவாக நடக்கிறாப்பலையே, இது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்றான். அதுக்கப்புறம் எனக்கு தொண்டெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இந்த ஹார்ட்டுக்கிட்டலாம் எதுவும் வலிக்கலை, நல்லா தான் நடந்துன்னு இருந்தேன். மறுபடியும் இவரை ரன்னிங் போக விடலாமா, உட்கார வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வேணாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கட்டிட்டு திரும்ப அந்த ஹார்ட் டாக்டர் என்ன சொன்னார்னா, இந்த செக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் என்னை வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த டாக்டர் வீட்டுக்கு போயிட்டாரு. வேறு டாக்டர் என்னை பார்க்க சொன்னாங்க. அங்கே பார்த்தோன்னே நான் இதேமாரி தான் உக்காந்துருந்தேன். எஸ்ஸப்பா, என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே, ஆஞ்சா பண்ணாவோட பண்ணிக்கலாம், ஆனால் ஒரு நல்லா அதுவாக சொல்லணும் ஆண்டவரே அப்படின்னோம். ஆனால் எங்களை கூப்பிட்டு நான் கதவு திறந்த உடனே அந்த டாக்டர் லேடி டாக்டர் தான். அவங்க உடனே சொன்னாங்க, உனக்கு ஆப்ரேஷனில் எதுவும் தேவையில்லப்பா, எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின்ட்டான். எனக்கு என்ன சொல்லணுன்னே தெரில, டவுட் ஆயிடுச்சு. மேடம் சொல்கிறீங்க, எங்கள் பொண்ணு கூட சொன்னாங்க, இதுமாரி இசிஜியில் ப்ராப்ளம்னு காட்டுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் இதுமாரியா சொல்கிறீங்களே எப்படி மேடம் அப்படின்னு சொன்னால், இசிஜியில் ப்ராப்ளம் தான்மா காட்டுது, அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா, அது ஒன்றும் இல்லை. இவ்வளோ வேகமாக இத்தனை கிலோமீட்டர்லாம் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்லாம் நடக்க முடியாது. ஆனால் இவ்வளோ இதாக நடந்துருக்கிறாருன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் கொஞ்சம் வலியாக இருக்கும், வேறு இன்னும் இல்லை. அதனால் சொல்லிவிட்டு நான் போட்டுனுக்கிற டேப்லெட்லாம் நிறுத்த சொல்லிட்டாங்க. இது எந்த டேப்லெட்டும் நீங்கள் போடாதீங்க, வியாழக்கிழமை வாரம் 1 வாரம் டைம் நல்லா ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் நான் எதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு எங்களை வியாழக்கிழமை வர சொல்லிக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டால், எங்கள் தங்காச்சி சொல்லுவாங்க, நீ போகும்போதெல்லாம் தோத்திரம் சொல்லினேரு அப்படின்னாங்க.
நான் போகும்போது டாக்டர் என்ன கேள்வி கேட்பாரு, எனக்கு என் காதுலே ஏறாது. என்னப்பா என்ன யோசனை பண்ணுற அப்படின்னு கேட்பேன். ஆனால் நான் மனசுக்குள்ளே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவங்க எந்த ஒரு பயப்படுற மாதிரி எதுவும் எனக்கு சொல்லக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு ரொம்ப வேணும்னு இருப்பேன். நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது கூட, ஆண்டவரே ஏசப்பா, நான் துக்கத்தோடு போனால் கூட வரும்போது சந்தோஷமாக வர நீ தம்ம ஆயத்த பண்ணணும். நான் ரொம்ப அந்த ஆண்டவர் அந்த வார்த்தை சொன்னவனே எனக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். இவ்வளோ ஒரு விஷயத்த ஆண்டவர் மாற்றி போட்டார். ஒரு ஆச்சரியம். ஒரு பக்கம் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னவங்க, அந்த மேடம் தேவையில்ல ஆப்ரேஷனு, இது மாத்திரையிலே கூட பார்த்துக்கலாம், ஒன்றும் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வேலைக்கு 6 மாத்திரை போடுவேன். ஆனால் எல்லாத்தையும் நிறுத்திட்டு கொலஸ்ட்ரால் மாத்திரை மட்டும் அவங்க ஏதி கொடுத்த இந்த வயிறுக்கு கீழே வலி மாத்திரை மட்டும் 2 மாத்திரை போட சொல்லிக்கிறாங்க. போட்டுட்டு நீங்கள் ஒரு வாரம் பொறுத்து வந்து என்னை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த ஆண்டவர் என்னை மாற்றி போடுவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் அவர் கைவிடாத நான் நம்பினேன். ஆண்டவர் எதை நம்பணும்னு சொன்னால் எனக்கு ஆயுசை கூட்டி கொடுத்தாருன்றதுனால நான் செத்துந்தா எப்போ செத்துருக்கணும். ஆண்டவர் இத்தனை ஹாஸ்பிட்டலும் போயிருந்துக்கணும், எந்த ஹாஸ்பிட்டலையும் ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை, ஒரு மாத்திரை கொடுக்கல, எதுவுமே பண்ணல. போயிட்டு வா. ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் வேண்டியது ஒன்றே ஒன்றுன்னா, ஆண்டவரே என்னை பெட்லலாம் சேர்க்கக்கூடாதப்பா, என்னை பெட்டில் சேர்த்துட்டாங்கன்னா என்னை பார்க்கறதுக்கு ஆள் இல்லைப்பா. ஆண்டவர் நம்ம வேண்டுதலை கேட்பவர். நம்ம வேண்டுவதற்கு முன்னாடியே நம்மளுக்கு வரத்தை கொடுத்து நான் நிறைய சொல்லணும். நான் நிறைய சொல்லணும் வந்தேன், என்னால் சொல்ல முடியல. இருந்தாலும் என்ன இந்த அளவுக்கு நிற்குது எங்கள் தங்கச்சி, எங்கள் அக்கா, எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார். இந்த நிலைமையில இது வரைக்கும் என்னை காத்து வந்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அது இல்லாமல் நீங்களும் எனக்காக ஜெபிச்சிங்க, ஒவ்வொரு வீட்டிலையும் எனக்காக ஜெபிச்சிங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் என் நன்றி சொல்லிக்கிறேன். அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் என் நன்றியை சொல்லிக்கிறேன். வர்றவங்களுக்கும் வராதவங்களுக்கும் என் நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்காக ஜெபிச்சிங்க. நான் ஜெபிலினோட உங்கள் ஜெபம் தான் ஆண்டவர் கேட்டுக்கிறார். எனக்கு சந்தோஷம்தான் இப்போ கூட. ஏன்னா எனக்கு அஞ்சா பண்ணக்கூடாது, ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் என்னுடைய உடம்புல மாற்றம் தெரியுது. அத்தனைக்கும் காரணம் என்னன்னா, அம்மா ஜெபிச்சு கொடுத்த எண்ணெய். என்னால் ஒரு வேலை கூட சாப்பிட முடியாது இருந்தேன். இப்பவும் உப்பு இல்லாமல் எண்ணெய் ஜப எண்ணெய் ஊற்றி சாப்பிடணும். நான் சாப்பிடணும். உப்பு இல்லை, அது இல்லைன்னா நார்மலாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆண்டவர் என்ன செஞ்ச அந்த ஜபத்தில், அந்த சந்தோஷத்தினால, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கேட்டதுனால என்னால் சந்தோஷம் தாங்க முடியல. நான் நேராக போயிட்டு ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டேன். என்னையும் ஆகாது கவிச்சு சாப்பிட்லாம் ஒரு வாரத்தில் ஒரு நாள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த சந்தோஷத்தில், ஆண்டவர் இருக்கிற தைரியத்தில் அதை நான் சாப்பிட்டேன்னு எனக்கு எதுவும் இது வரைக்கும் ஆகலை. என் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் எனக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்தார். அவருக்கு கோடான கோடி நன்றி சொல்லி நான் விடைபெற்றேன். ஆமென்.